அன்பினிய உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் கலைநேசன் அன்னக்குடி. அனைத்தும் அறிவோம் யூடியூப் சேனலுக்காக அனைவருக்கும் வணக்கம். நாளைய தினம் இந்திய திருநாடானது தனது 76வது குடியரசு தின விழாவை கொண்டாட இருக்கின்றது. உங்கள் அனைவருக்கும் அது தெரியும். ஆனால் சுதந்திர தினம் என்றால் என்ன, அதை நாம் ஏன் கொண்டாடுகிறோம் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். இந்திய திருநாடானது 1947 ஆகஸ்ட் திங்கள் 15ஆம் நாள் பிரிட்டிஷ் அரசாங்கத்திடமிருந்து அடிமைத்தலையிலிருந்து விடுபட்ட நாள், சுதந்திரம் பெற்ற நாள். அதனால் நாம் அதனை சுதந்திர தினமாக கொண்டாடுகிறோம். அதே நேரத்தில் குடியரசு தினத்தை நாம் ஏன் கொண்டாடுகிறோம்? குடியரசு தினமும் சுதந்திர தினத்தை போலவே ஒரு தேசிய விடுமுறை தினமாகும். ஆரம்பத்தில் நானும் தான் சுதந்திர தினத்திற்கு கொடியேற்றுவார்கள், இனிப்பு தருவார்கள், அவ்வளவுதான். அன்றைய தினம் நடக்கின்ற நிகழ்வுகளில் கலந்து கொண்டு திரும்பி விடுவோம். அடுத்து குடியரசு தினங்களில் அதே போலத்தான் கொடியேற்றுவார்கள், இனிப்புகள் தருவார்கள், உண்போம், வருவோம், அதோடு சரி. அதை பற்றிய தெளிவு எனக்கு இல்லை, உங்களுக்கெல்லாம் பலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதனால் என்னை போலவே இருக்கும் ஒரு சிலருக்கு இரண்டிற்கும் உள்ள சுதந்திர தினம் என்றால் என்ன என்பது தெரியும். குடியரசு தினத்தை பற்றி சொல்வதற்கு விரும்பினேன். அதனால் நாளை தினம் நாம் கொண்டாடவிருக்கின்ற குடியரசு தினம் எதற்காக, ஏன் கொண்டாடப்படுகிறது, அதுவும் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி ஏன் கொண்டாடப்படுகிறது என்பதை நாம் பார்ப்போமா? நமது இந்திய திருநாடு 1858 முதல் பிரிட்டிஷ் அரசாங்கத்திடம் அடிமைப்பட்டு கிடந்தது. பிறகு இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களுடைய கடுமையான போராட்டத்திற்கு பின்னால் சுதந்திரம் பெற்றோம். சுதந்திரம் பெற்ற பின்னாடி நமக்கென தனியாக எந்த ஒரு அரசியல் அமைப்பு சட்டமும் இல்லாமல் இருந்தது. எனவே அந்த அரசானது, பிரிட்டிஷ் அரசு என்ன செஞ்சுன்னா, இந்திய அரசு